வணக்கம். என் பேர் ஜெனீஸ். திருப்பூர்லேருந்து வரேன். நான் நிறையா யோகா கலையெல்லாம் கற்றுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சிவனடியார். சிவதீட்சை வாங்கியிருக்கேன். நிறையா பெரிய பெரிய ஆசிரியர்கிட்டையெல்லாம் குருஜி மாதிரி ஆசிரியர்கிட்டலாம் போய் பார்த்துருக்கேன். இப்போ ஏதோ பாடம் படிக்கிறோம், ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்ல, கிடைக்கல. நிறையா பக்கம் போய் அலைஞ்சேன், இன்னும் சீரமைக்க முடியல. இவரோட யூடியூப்பில் நான் பார்த்து ஃபோன் பண்ணேன் 3 மந்த்ஸுக்கு முன்னாடி. அந்த மேடம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. வர முடியல. அடுத்த மாதம் கேட்டேன், வர முடியல. அதுக்கு அடுத்த மாதம் எப்படியாவது ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படியாவது அட்டெண்ட் பண்ணிடணும்னு ரொம்ப தவிச்சு காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி வந்து தடங்கள், ஏகப்பட்ட தடங்கள். வேறு ட்ரெயின் ஏறி பாலக்காடு போய் பாலக்காட்டிலேருந்து திரும்பி இங்கே வந்து பாலக்காட்டிலேருந்து கால் டாக்ஸி பிடிச்சி இங்கே வந்தேன். எப்படியாவது விட்டுறக்கூடாது அந்த மேடத்துக்கு, இவங்களோட அந்த மேடத்துக்கு 10 ஃபோன் பண்ணேன். சார் வாங்க, நீங்கள் எப்படியாவது வந்துருங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், 12 மணிக்கு முன்னாடி வந்துருங்க அப்படின்னாங்க. இது எப்படியாவது நம்ம போகணுன்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவர்கிட்ட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட சொல்லி வந்து சேர்ந்தேன். பட் எப்பயும் கிடைக்காத ஒரு யோகம் இங்கே வந்த உடனே இவ்வளோ பேரை பார்த்தாலுமே நான் எவ்வளோ யோகம் படித்தாலும் எனக்கு ரொம்ப வெறுப்பு, டென்ஷன் ஜாஸ்தியாகும். எந்த யோகமுமே படிச்சிருந்தாலும் சரி, நான் நிறையா பேர்கிட்ட தீட்சை வாங்கியிருந்தாலும் சரி, இப்போ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா பிடிக்காது, ஒரு மாதிரி அந்நியசியமாக இருக்கும். ஏதாவது அடுத்தவங்க பார்த்தாங்க கூட எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். பட் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு ஜிக்கிட்ட ஒரு தீட்சை வாங்கினது என்னமோ மாதிரி ஒரு ஆற்றலாக இருக்குது. மனசு வந்து சம நிலைமையில் இருக்குது. ஏதோ ஒரு இப்போ தான் பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். இவ்வளோ நாள் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இல்லை. பட் இவ்வளோ நேரம் வந்து உட்காரவே மாட்டேன். எப்படா முடிப்பாங்க, எப்போ முடிப்பாங்க போகலான்ற அபிப்பிராயத்தில் தான் இருப்பேன் நான். அதோட நிறையா பேர்கிட்ட நான் இந்த தீட்சையில் வாங்கும்போதே நம்ம பணம் போச்சே, இது இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவேன். ஆனால் பட் இன்னைக்கு இங்கே வந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், என் மனம் ரொம்ப அமைதியாக இருக்குது. எங்கேயோ புதுசாக பிறந்த மாதிரி இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த குருஜிக்கும், இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அந்த மேடத்துக்கும் கோடான கோடி நன்றி.